செரிமானம், வயிற்று எரிச்சல், புளிப்பு ஏப்பம், வாயு தொல்லை, வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், மலம் கழிக்கும் உணர்வு இவையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமா பலருக்கும் ஏற்படும் பிரச்சனைகள் தான். இவை ஏற்படுவதற்கான அடிப்படையான மிக முக்கிய காரணம் செரிமான கோளாறு. இந்த இம்சைகளுக்கு பயந்து என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் விருந்து சாப்பிட்டா கூட தவிர்த்து விடலாமான்னு யோசிக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. நம்ம உடல் உணவு செரிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாகும் போது பல்வேறு உடல் உபாதைகளும் உண்டாகின்றன. சில இயற்கையான உணவுகளை நாம சாப்பிடும் உணவோடு சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். அப்படி செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இஞ்சி நம்ம உடல்ல சுரக்கும் 3 திரவங்கள் செரிமானத்துக்கு முக்கியமானவை. 1 எச்சில், 2 செரிமான அமிலம், 3 கல்லீரலில் சுரக்கும் நொதியான பைல். இந்த 3 திரவங்களின் சுரப்பையும் இஞ்சி வந்து ஊக்குவிக்கும். இஞ்சி ஜிஞ்சரால் என்னும் எண்ணெய் கொண்டது. இது வயிற்றில் செரிமான அமில உணவை கரைக்கும் போது வெளிப்படும் வாயுவை வயிறு குடல் உணவு குழாயில் தேங்க விடாமல் ஏப்பம் மூலமா வெளியேற்றுகிறது. இஞ்சி கலந்த வெந்நீரை காலை மாலை இருவேளையும் குடிக்கலாம். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து பால் சேர்க்காத இஞ்சி டீ குடிக்கலாம். இதனால செரிமானம் வந்து எளிதாகும். புதினா நம் ஊரில் வந்து அசைவ உணவுகள், ரசம் ஆகியவற்றில் செரிமானத்தை வந்து எளிதாக்க புதினா அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதினா வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் உள்ள ஸ்பிங்கர் சதையை வந்து ரிலாக்ஸ் பண்ணுது. இதனால சாப்பிட்டவுடன் மலம் கழிக்க தூண்டும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வந்து தடுக்கப்படுகிறது. மலக்குடலில் அமைந்திருப்பது TRPM8 என்னும் புரோட்டீன். இது காரசாரமான மசாலா உணவுகளை உண்டு அவை செரிமானமாகி மலக்குடலில் பயணிக்கும் போது ஏற்படும் வலி மற்றும் எரிச்சலை போக்க உதவும். மசாலா கழிவுகள் மலக்குடலில் பயணிக்கும் போது இயல்பாகவே TRPM8 தனது வேலையை வந்து தொடங்கிவிடும். புதினாவை உணவில் சேர்ப்பதால் இது தூண்டப்படும். இதனால் வாயு பிடிப்பு, வலி, எரிச்சல், புளிப்பு ஏப்பம் உள்ளிட்ட சிரமங்கள் இல்லாமல் நாம் சாப்பிடும் உணவு எளிதில் செரிமானமாகிவிடும். லவங்கம் லவங்கத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செரிமானத்திற்கு உதவுகின்றன. லவங்கம் செரிமான அமிலத்தால் வெளியாகும் வாயுவின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இதனால் வாயு பிடிப்பு, வயிற்று உப்புசம், குமட்டல் உணர்வு நீங்கும். செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்கும். ஓமத்தில் உள்ள தைமோல்பீனால் செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்கிறது. 1/2 டீஸ்பூன் ஓமத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அது 1/2 டம்ளராக ஆகும் வரை சூடாக்கி தினமும் காலை மாலை பருகி வந்தால் வயிற்று மந்தம் குணமாகும். சீரகம் இரும்பு, கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ள மூலிகை செடி வந்து சீரகம். மசாலா உணவுகள், பிரியாணி, அசைவ ரெசிபிகளில் வந்து சுவை, மனம் கூட்டவும் செரிமானத்தை எளிதாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இரைப்பை அலர்ஜியை குணமாக்கிறது. நுண் தொற்றுகளிடம் இருந்து இரைப்பையின் நாள்பட்ட செரிமான கோளாறால் மலக்குடலில் ஏற்படும் இரத்த குழாய் வீக்கத்தை தடுக்க உதவுகிறது. வெந்தயம் விட்டமின்ஸ் A, C, K, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், போலிக் அமிலம் அதிகம் வெந்தயத்தில் உள்ளது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்தும் அதிகம் உள்ளதால் நாம் சாப்பிடும் அசைவ உணவுகளில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க உதவுகிறது. வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்றதை விட இரவு தண்ணீர்ல ஊற வச்சு மார்னிங் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். கிரீன் டீ காலகாலமாக கிரீன் டீ உடல் பருமனை குறைக்க நினைப்பவர்களுக்கு சிறந்த பானமாக விளங்குகிறது. கிரீன் டீயில் உள்ள பாலிபினால் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொழுப்பை ஆக்சிடைஸ் செய்கிறது. உடற்பயிற்சி செய்யும் போது நம் உடலில் இதே செயல் தான் நடைபெறுகிறது. இதை தவிர இன்சுலின் சுரப்பை அதிகரித்து சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல வைத்திருக்க உதவுது. சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 50 மில்லி கிரீன் டீ குடிக்கிறது செரிமானம் எளிதாகும். சோ ஒரு நாளைக்கு 100 மில்லி மட்டும் குடிக்கிறது நல்லது. காலை மாலை இருவேளையும் 1 கப் எடுத்துக்கலாம். வெந்நீர் சாப்பிட்டதும் குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்கிறதுனால உணவுல கலந்திருக்க எண்ணெய் வந்து இருக்குது. இதனால செரிமானம் தாமதப்படுது. இதை தவிர்த்துட்டு சாப்பிட்டதும் கொஞ்சமா மிதமான சூடுல நீர் வந்து பருகினா உணவுப் பொருட்கள் வந்து ஈஸியா உடையும். கடினமான அசைவ உணவுகள்ல உள்ள நச்சுத்தன்மையை நீக்க உதவுவது வெந்நீர். இரவு உணவுக்கு பின்னர் வெந்நீர் பருகுவதால சிறு மற்றும் பெருகுடல் செயல்பாடு தூண்டப்படுது. அதனால மலம் இலகி மலச்சிக்கல் நீங்கும். வயிற்று வலி,
உப்பு சத்தை வந்து தடுக்கும். அச்சு வெல்லம். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிறிய துண்டு அச்சு வெல்லத்தை எடுத்துக்கிறது மூலமா மிக கடினமான உணவு கூட ஈஸியா ஜீரணமாகும். இதுக்கு அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான அயன், பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரி சத்துக்கள் தான் காரணம். இந்த சத்துக்கள் பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் எனும் குடல் அலை இயக்கத்தை துரிதப்படுத்தும். இதன் மூலமா வயிற்றில் அதிக நேரம் உணவு தேங்கி இருப்பது தடுக்கப்படுவதோடு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கக்கூடியது இந்த அச்சு வெல்லம். லாஸ்ட் ஒன், நெய். அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு டைஜஷன் சொல்லப்படுற உணவு பாதைகளில் பாதிப்புகள் இருக்கிறதுனாலதான் இந்த உணவு பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெய்க்கு உண்டு. நெய்ல பாத்தீங்கன்னா பியூட்டரிக் ஆசிட் எனும் ஒரு சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்கு. இது குடலின் உட்பகுதியில் உள்ள புண்களை வந்து ஆற்றும் மற்றும் ஸ்டொமக் வில்லைகள்னு சொல்லப்படுற குடல் உறிஞ்சிகளை புதுப்பிக்கும். நெய்யில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை காரணமாக இது ஒரு லூப்ரிகேஷனாகவும் வேலை செய்யும். ஸோ சாப்பிட்டது உணவு பாதையில் உணவு எளிதா பயணிக்கிறது மட்டும் இல்லாம ஈஸியா ஜீரணமாகும். இதன் மூலமா கேஸ், அசிடிட்டி மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த நெய். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.